காட்டன் சாரீஸ்லாம் கூட நல்லா இருக்கு, எல்லாம் உள்ளே நல்லா சர்வீஸ் பண்றாங்க. So happy to be here at the Velvet Stores and buy these sarees. Velvet Stores, உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஒரு மக்கள் பிரதிநிதிகிட்ட சேர்மனுக்கு தெரியல, மந்திரிக்கு தெரியல, எம்எல்ஏனுக்கும் தெரியல, எம்பிக்கும் தெரியல, நீங்களே திறந்து விடுறீங்கன்னு வந்து சார் அது இந்த துறை வந்து அரசு துறை தானே, நீர்வளத்துறை அரசு துறை. மக்கள் பிரதிநிதிகிட்ட ஒரு வார்த்தை சொன்னால மரபுன்னா காலகாலமா எப்பவுமே நானும் ஒரு 3 வருஷம் திறந்து விட்டுருக்கேன். போன வருஷமா சொல்லாம திறந்துட்டீங்க, தப்பு கிடையாது. நீங்க தரங்க, நீங்களே வந்து ஆட்சியாளர்களா நீங்களே மக்கள் பிரதிநிதியா மாறுங்க. அது வந்து மக்கள் நல்ல சரி. இப்ப நான் தானே இப்ப ஊரா போறேன், திறந்துட்டாங்க 500 அடி திறந்துருக்காங்க, கொஞ்சம் கவனமாக இப்ப எல்லா ஊருக்கும் போறேன். 12-13 ஊர் ப்ரோக்ராம் போட்டு இப்ப போறேன். இதெல்லாம் தப்பு இல்ல, இது சொல்லணும் இல்ல. இது நீங்களே மக்கள் பிரதிநிதி ஆயிட்டா பிறகு கவர்மெண்ட் அதிகாரிகளை கவர்மெண்ட் ரன் பண்ணிடலாம. இந்த துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு தெரியல. ரைட், ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க, போயிட்டே இருக்காங்க. நேற்றுக்கு நான் நேற்றுல இருந்து டிவில 12 மணி நேரம் ஓடிக்கிறேன். 4 மணிக்கு தர போறாங்க. பூசணிக்காய் ஓடிக்கிறீங்க, பூஜை போடுறீங்க, தேங்காய் ஓடிக்கிறீங்க. மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு சேர்மன் இருக்காரு, இங்க ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்காரு, ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்காங்க. ஒரு வார்த்தை சொன்னா என்ன கெட்டு போயிடும் உங்களுக்கு. அவ்வளவு பிரஸ்டேஜ். இவங்க எல்லாம் திறக்க கூடாது, தண்ணிய இவங்க எல்லாம் தொடக்கூடாது, வெறி பிடிச்சு போய் கிடையாதுங்க அந்த துறை. ஒரு அயோக்கிய பேங்க் பொதுப்பணி தலைவர் உட்காந்துருக்கான். அயோக்கியதான். சம்பரமாக தான் ஓய்ஞ்சிருச்ச மழைலாம், இன்னையா சம்பரமாக என்னமா அவர் பேசுனதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அவர் பேசுனது, ஒரு பொறுப்புள்ள அமைச்சர், மூத்த அமைச்சர், ஒரு மாபெரும் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் இப்படி பேசலாமா? அப்படி பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதோட முடிஞ்சு போச்சு. நான் வந்து பத்திரிகையாளரை சந்தித்து எந்த பேட்டியும் குறையோ குற்றமோ சொல்லலை. நான் பேசிட்டு வரும்போது யாரோ ஒருத்தர் களவுத்தனம் செஞ்சு எடுத்திருக்காரு. அது யார் எடுத்தாங்கன்னு தெரியாது. நான் பேசிட்டு வரேங்க, இந்தியா கூட்டணியுடைய தலைவரோடு பேசிட்டு வரேன், அந்த பகுதியோட தலைவர் கூட. அதை பின்னாடி ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் எடுத்து போடுறாரு. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. என்னுடைய தனி அறைகளை நான் சொந்த கருத்துக்களை என்னுடைய தோழரோடு நான் பகிர்ந்து கொள்வது, அது பத்திரிகை செய்தியாக்குது, வருத்தம் அளிக்குது ஒன்று. அது முடிஞ்சு போச்சு. ஆனால் இவர் ஒரு மூத்த அமைச்சர், நான் மதிக்கக்கூடிய அமைச்சர், பெரும் மரியாதைக்குரியவர். அப்படி பொதுவெளியில் நான் பேசினது அவருக்கு வருத்தம் அளிக்குதுன்றார. நான் ஒரு மக்கள் பிரதிநிதி, ஏறக்குறைய 4.5 லட்சம் பேர் அங்கே வசிக்கிறாங்க, வாக்காளர்கள், அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். நான் வந்து என்னை கேட்டுட்டு தரேன்னு சொல்லலை, எனக்கு யாம்பா ஒரு தகவல் சொல்லலைன்னு சொல்கிறேன். எதுக்கு தகவல் சொல்லலைன்னு நான் கேட்குறேன் அப்படின்னா, என்னோட உரிமை. திறந்து விட்டவொடனே எங்கே போகுது? அது வழுதலம்பேடுக்கு போகுது. வழுதலம்பேட்டிலேருந்து திருமுடிவாக்கம் வழியாக அனகாபுத்தூர், பம்பல் அந்த பக்கம் போது என்னுடைய தொகுதியை ஒட்டி வழுதலம்பேடு, திருமுடிவாக்கம், சம்பரம்பாக்கம், காவலூர் இருப்பதால் நான் ஒரு வார்த்தை அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேன், திறக்க போகிறாங்க, குழந்தைகள்லாம் ஆற்று பக்கம் போக வேண்டாம், பெரியவங்கெல்லாம் துணி துவைக்க போவாங்க வேண்டாம், நான் எச்சரிக்கை பண்ணுறதுக்காக கேட்குறேன். இது கேட்டதே குற்றம் அப்படின்னு என்ன அவர் குற்றச்சாட்டு சொன்னார்னா இதுக்கு என்ன பதில்? நான் மீண்டும் சொல்கிறேன், மதிக்கக்கூடிய தலைவர் அவர், அப்படி சொல்லக்கூடாது. அதாவது ஆட்சியாளர் என்பது வேறு, ஆட்சியாளர் கீழே அதிகாரிகள் என்பது வேறு. இந்த அதிகாரிகளை கேட்பதுக்கே அவருக்கு கொடுத்துக்க முடியலன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? நான் கேட்கறது ஏதாவது ஒரு வரம்பை மீறி பேசுகிறேன் அப்படின்னா அவர் பேசியிருக்கலாம். நாங்கள் எப்பவுமே வரம்பை மீறி எந்த காலத்துலையும் பேச மாட்டோம். எங்களுக்குன்ட்டு ஒரு அளவுகோல் இருக்குது, எங்கள் உயரம் என்னான்னு தெரியும். ஒரு அதிகாரி, நான் வந்து 12 மணிக்கு தொலைக்காட்சியில் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன், 5 மணி நேரம் ஃபோன் எடுக்கல அவர், அடுத்த நாளும் ஃபோன் எடுக்கல. நான் போகிறேன், போன உடனே சொல்கிறாரு, ஏப்பா நான் கூட பத்திரிகையாளரை பார்த்து கூட அந்த கேள்வியில் அவரை கேட்குறேன் நான், அதை யாரும் எடுக்கிறாங்க. இது என்னங்க மக்கள் பிரதிநிதி தான். அப்புறம் எனக்கு என்ன வேதனைனா, 2 அதிகாரிகள் சொல்கிறாங்க, ஏன் கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஹலோ சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க சார், நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துகிறீங்க, அதிகாரிகள் மேண்டேட்ரி இல்லைன்றாங்க. அதெல்லாம் எம்எல்ஏ கிட்ட எம்பி கிட்டலாம் சொல்ல வேண்டிய மேண்டேட்ரி இல்லைன்னு ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறாங்க. கொடுக்கலாமா அது மாதிரி? எது மேண்டேட்ரி இல்லை? ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு சொல்கிறது மேண்டேட்ரி இல்லையா?
நாளைக்கு மக்களுக்கு வெள்ளம் வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சுன்னா அந்த திறந்து விட்ட என்ஜினியரா போய் நிற்க போறா? நான் தானே போய் நிற்க போறேன். மக்கள் பிரதிநிதியாக தானே போய் நிற்க போறாங்க. சொல்லுங்க. ஃப்ரீ இண்டிபெண்டன்ஸ், விடுதலை பெறுவதற்கு முன்பாடியே பிரிட்டிஷ்காரர்கள் சொன்ன பேர் நான் நைட்டு எல்லா புத்தகங்களையும் எடுத்து படித்தேன். ஆதாரம் இல்லாமல் இதை பேசக்கூடாதுன்னு நீ கேட்குறீங்க, சொல்கிறேன். இது கூட தேவையில்லாததான். நீர் நிறைந்த குலவிழா, நீர் நிறைந்த குலவிழா, நீர் நிறைந்த ஏரி விழா. இந்த விழாவை எடுத்தது யார்? சங்க இலக்கியம் படிச்சிருக்கிறாரு, சிலப்பதிகாரம் படிச்சிருப்பார், அவரு எல்லா புராணங்களும் படிச்சிருப்பாரு. நீர் நிறைந்த திருவிழா, நீர் நிறைந்த குலவிழா, நீர் நிறைந்த ஏரி விழான்னு சொன்னது யாரு? அது விழான்னா என்ன? ஒரு நீர் நிறைஞ்சு போச்சுன்னா அதை விழா எடுக்கணும், திறந்தெடுக்கும் போது விழாவோட நடத்தணும். அதுதான் நான் நைட்டு படித்த புத்தகத்தில் சொல்லுது. அப்படின்னா இல்லை இல்லை, நீர் நிறைந்த விழாலாம் கிடையாது, நாங்கள் ரகசியமாக போய் திறந்து விட்டுட்டு வந்துடுவோம், ரகசியமாக அதை வச்சுக்குவோம், டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு அதிகாரிகள் சொன்னால் இதை கூட ஒரு மக்கள் பிரதிநிதி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? இது இதுக்கு என்னென்னவோ சாயங்கள் பூசுறீங்களே, தப்பு இல்லை அது. எங்களுக்கு இருக்கிற கோமணமே வேற சுயமரியாதை தான், இதை கூட விட்டுணுமா? என்ன அர்த்தத்தில் அதிகாரிகள் பேசுறாங்க? நான் என்ன சார் தவறா கேட்டேன்? நான் கேட்டது ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்லி இருக்கலாமான்னு கேட்கிறேன். ரெக்வஸ்ட் பண்ணி தானே கேட்கிறேன். எப்பா நான் சட்டமன்ற உறுப்பினர் ரைட்டிங்கன்னா நான் பொறுத்துட்டு போயிடுறேன், வேற ஒருத்தர் பொறுத்துட்டு போவாங்களா? இதான் கேட்குறேன். இதை செய்தியாக்கி இதுக்கு ஒரு பதில் சொல்லி, இது ஆங்கில பத்திரிகையில் வந்து திஸ் இஸ் நாட் மேண்டேட்டரி அப்படின்னா, கீழடி வரலாறை பற்றி நீங்கள் பேச முடியுமா? கீழடி அகரவாட்சி பற்றி நீங்கள் பேச முடியுமா? கீழடி நிதி நீர் மேலாண்மை கீழடியிலேயே இருந்து ஆரம்பிக்குது. நீர் மேலாண்மைக்கு பேர் போனவர்கள் தமிழர்கள். அதை தான் சொல்லுது புத்தகத்தில். என்ன எழுதியிருக்காங்க நம்ம மூதாதியர்? நீர் நிறைந்த குலவிழா, நீர் நிறைந்த ஏரி விழா, நீர் நிறைந்த விழா. இதை திறந்து விடும் போது கொண்டாடணும், பூஜை போடணும். பூஜை போட்டிருக்காங்க, பூசணிக்காய் உடைச்சிருக்காங்க, தேங்காய் உடைச்சிருக்காங்க, படையல் போட்டிருக்காங்க. அந்த ஊராட்சி மன்ற தலைவர் யார்? ஏன் சொல்லலை? அங்க இருக்கிற நகராட்சி சேர்மன் ஏன் அவருக்கு சொல்லலை? ஏன் திமுகலே ஒன்றிய செயலாளர் இருக்காரு, ஏன் அவர்கிட்ட சொல்லலை? சட்டமன்ற உறுப்பினருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் மேண்டேட்டரி இல்லை அப்படின்னா எது மேண்டேட்டரி? அப்ப அதிகாரிகள் வந்து இது தப்பு தானே? அதிகாரிகள் பேசுறது இன்னும் அதிகாரிகள் வந்து மக்கள் பிரதிநிதியை விட மேலானவர்களா? ஒரு பொறியாளர் அதை விட மேலானவரா? அதை தான் நாங்க கேட்கிறோம். இது அதை நீ சொன்னதே தப்புன்னு என்ன குற்றவாளியாக்க முயற்சி பண்றாங்களா அதிகாரம்? மேண்டேட்டரி கிடையாது, அதெல்லாம் சொல்ல முடியாது. அதை விட அமைச்சர், மூத்த அமைச்சர் அவர் சொல்றாரு, எனக்கு வருத்தம் அளிக்குது அவர் பேசுறதுன்னா. ஏங்க நான் வருத்தப்பட்டு பத்திரிக்கை முன்னாடி நான் எங்கேயுமே பேசலை. இன்னைக்கு ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சி நடந்துட்டு இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் இரவும் பகலமாக உழைக்கிறார். இந்தியாவில் முதன்மை மாநிலமாக வர்றதுக்கு துடிச்சிட்டு இருக்கார் இந்த மாநிலத்தை. அது ரிசல்ட் கண்பரா பார்க்குற 4.5 ஆண்டுகளாக முதன்மை மாநிலமாக ஏற்றுமதியில் இருக்கும் எலக்ட்ரானிக் பொருட்கள். இன்னைக்கு எல்லா முதலீடும் தமிழ்நாட்டை நோக்கி வருது. இப்படி ஒரு ஆட்சி முன்னேறி போகும்போது இந்த அதிகாரிகள் 1-2 பேர் செய்யற தவறு எவ்வளவு பெரிய தவறு அது? இல்ல, இது அதிகாரிகள் பிரச்சனை தான். அதிகாரிகளையும் ஆட்சியாரை நம்ம ஒன்னா சேர்த்து பார்க்க வேணாம். இப்ப மாண்புமிகு முதலமைச்சருக்குலாம் தெரியுமா என்னோட வேதனைன்னா? என் அருமைக்குரிய அண்ணன் நீர்வளத்துறை அமைச்சர் எப்படி அவருக்கு வேதனை, நான் வேதனைப்பட்டு இருக்கேன், என் தொகுதியை சார்ந்தவங்க வேதனைப்பட்டு இருக்காங்க, அங்க இருக்கிற உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் வேதனையில் இருக்காங்க. இவர் ஏன் வேதனைப்படுறாரு? வேதனை பெறுவங்க நாங்க தானே, வருத்தப்படுறவங்க நாங்க தானே. நாங்க என்ன கேட்டுட்டோம்? எங்களை முதன்மை விருந்தாளியா உட்கார வைங்க நான் கேட்டோம். நாங்க படையல் போறதுல எங்களுக்கு சாப்பாடு கூட நான் கேட்டோம். ஒரு இன்டிமேஷன், ஒரு தகவல் சொன்னா அந்த கிராமத்தில் எங்கெங்கெல்லாம் அந்த தண்ணி போதோ அந்த கிராமத்துக்கு ஃபோன் பண்ணி ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி டாம் போட்டு சொன்னாங்கல்ல, நாளை ஏரி திறக்க போகிறார்கள், பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும், ஊராட்சி மன்ற தலைவர்கள்லாம் அந்தந்த கிராமத்தை பாதுகாக்க வேண்டும் சொன்னாங்களா இல்லையா? இதை நான் வரலாறையே மறைக்கணும்னு நினைச்சா எப்படி அது அதிகாரிகள் சேர்ந்து? எனக்கு உண்மையிலேயே அது எனக்கு வருத்தங்க. நான் என்ன சொல்றேன், நான் வந்து எதையுமே கேட்கல. நான் சட்டமன்ற உறுப்பினர். நான் என்ன சொல்ல போனா எங்க கலெக்டர்கிட்ட பேசி 6 மாசம் ஆகுது. என் கலெக்டர்கிட்டே பேசுறேன். ஏன் பேசுறது இல்லைன்னா அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க, நான் பேசுறேன். ரைட், ஒரு பெண்மணி
திறமையாக செயல்பட்டுடும். அவங்க விஷயத்தில் தலையிடவே வேணாம். நான் ஏதாவது எனக்கு என்ன கூட எங்கள் பொறுப்பு அமைச்சர்கிட்ட பேசிடுறேன், மாவட்ட அமைச்சர்கிட்ட. ஆனால் இது மாதிரி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு. எங்கேயும் முரண்பட விரும்பல. ஒரு நல்லாட்சி நடக்குது. மாண்பு முதலமைச்சர் இரவு பகலமாக உழைச்சிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது ஆட்சிக்கோ அதிகாரத்துக்கோ மாண்பு முதலமைச்சருக்கோ எந்தவித குந்தகமும் விளைவிக்க கூடாது. நாங்கள் அமைதியாக இருக்கு. அப்போ இது வந்து செய்கிற தவறெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணுறது இருக்கு பாருங்க, அதான் வேதனையாக இருக்கு. வேதனைப்படுறவங்க நாங்கள், சங்கடத்தில் இருக்கவங்க நாங்கள் அதிகாரிகளால். இதை தான் கேட்குறோம். இப்போ இதெல்லாம் யார் இப்போ எப்படி இட்டு கட்டி எழுதுறாங்க? அரசு பற்றி எழுதுறாங்க. ஆட்சிக்கும் அரசுக்கும் இந்த அதிகாரிகளுக்கும் சம்மதம் கிடையாது. இவங்க தாந்தோணித்தனமாக செய்கிறாங்க. யாரோ மேலே இருந்து சொல்கிறாங்க அதிகாரிகள் கூப்பிடாத, அவங்கள எதுவும் கூப்பிடணும், அப்படி மேண்டேட்டரி கிடையாது அப்படின்னா என்ன இது? என்னவோ நீர்வளத்துறையில 80% பேர் வந்து ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க இருப்பதா ஒரு தகவல் வந்திருக்கு. மேலும் குறிப்பாக வந்து தலைமை பொறியாளராக பொதுப்பணித்துறையில திலகர், அப்புறம் பாலாறு கண்காணிப்பாளர் பதவியில் வந்து செல்வகுமார், காஞ்சிபுரம் ஈய வந்து அருள்மொழி தேவன் உள்ளிட்டவர் வந்து ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் மாதிரி ஒரு தகவல். அது இருந்துட்டு போட்டாங்க. ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க இருந்துட்டு போட்டாங்க சார். ஒவ்வொரு அமைச்சரும் இந்த மாதிரி அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு முக்கியம் கொடுத்தா இது சமூக நீதியாக வருமா? ஏன்னா அந்தந்த துறையில இதாகும்போது சமூக நீதி காக்கணும்ன்றாங்க. சமூக நீதியை மாண்பு முதலமைச்சர் பார்த்து கொள்வார். அவர் துறையை சார்ந்தவரை நிறைய பேர் ஒரே சமூகத்தில் போட்டாருன்னா அது அவர் தான் பதில் சொல்ல போறாரு. அதுக்கு நான் உள்ள போக விரும்பல. எனக்கு என்னன்னா, அதிகாரிகள் சொல்றதை ஏன் இந்த துறை கேட்குது? அதிகாரிகள் சொல்றத சீர்தூக்கி பார்க்கணும்ல, சொல்றது சரியா தவறா அப்படின்னு. அதுதான் என்னுடைய வேதனை. இல்லைங்க, அது சார் ஒன்னே இல்லை. ஊராட்சி மன்ற தலைவர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர், காவனூர் சிறுகளத்தூர். திமுக ஒன்றிய செயலாளர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர். நகராட்சி தலைவர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர். அங்க இருக்கிற மாவட்ட கவுன்சிலர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர். ஒன்றிய கவுன்சிலர் பட்டியல் இனத்தை, எல்லோரும் பட்டியல் இனம் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஏன் எங்களை கூப்பிடலன்னு, இதுதான் உண்மை, ஏன் கூப்பிடலன்னு கேட்குறாங்க. இதை அதிகாரிகளும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எங்கள் அருமை அண்ணன் மூத்த அமைச்சர் அவருக்கு தகவலும் சொல்லாமல் விட்டுருக்காங்க. அவர் வருத்தப்பட்டுட்டார். இதுதான் எங்களுடைய மக்களுடைய குறையே நாங்கள் சொன்னோம். அதை விட பத்திரிகையாளர்கிட்ட எங்கேயுமே சொல்லலை. பேசிட்டு வரமோ சொல்கிறேன், இப்படி தான்ப்பா இருப்பாங்க, கொஞ்சம் பொறுத்துங்க, 1-2 பேர் அப்படி இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. ஏங்க உடனே நீங்கள் வந்து திசை திருப்பாதீங்க. திமுக ஆட்சி பட்டியலினத்துக்கு விரோதமான ஆட்சிலாம் சொல்லாதீங்க. பட்டியலினத்துக்காக உறுதுணையாக இருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. பர்டிகுலராக மாண்புமிகு முதலமைச்சர் கண்ணும் கருத்தமாக இருக்கார். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி மாண்புமிகு துணை முதலமைச்சரும் இரவும் பகலமாக போயிட்டு இருக்காரு, பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சிறிய வயதில் எதையுமே பொருட்படுத்தாம வேலை பார்க்கிறாரு அவர். அதெல்லாம் வந்து பாராட்டுக்குரிய விஷயம். அதிகாரிகள் செய்யற தவறை தான் சுட்டி காட்டுறோம். 1-2 அதிகாரிகள். இந்த அதிகாரிகளும் இந்த ஆட்சிக்கு நற்பெயருக்கு களங்கம் வந்துவிடக்கூடாது. வேதனையும் ஆதங்கம் தான் எங்களுக்கு கண்டி. ஆட்சியாளர்கள் மேலே குறை சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அவர் சீஃப் மினிஸ்டர், எக்ஸலன்ட் சீஃப் மினிஸ்டர், சூப்பர் சீஃப் மினிஸ்டர். அவருக்கு நிகரான முதலமைச்சரே கிடையாது. அர்ப்பணிப்போட வேலையை பார்க்கிறாரு. அங்கதான் ஒருத்தர் இருக்காருன்னா புரியல சொல்லுங்க. அங்க யார் இருக்காங்க? அங்க யார்? எங்க மாவட்ட அமைச்சர் இருக்காரு. அவருக்கு போன் பண்ணி கேட்டா அவருக்கே எனக்கு தெரியல, நாளைக்கு போலான்றாரு. அவர் எங்க மாவட்ட அமைச்சர், அவருக்கே சரியான தகவல் இல்லை. இந்த துறையில ஜாதி வரி அதிகமா இருக்குன்னு ஒரு வார்த்தை நீங்க பயன்படுத்துறீங்க. துறையிலன்னு சொல்லலைங்க, அங்க எல்லாம் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள். நான் பிரஸ்ல சொல்லல, திருப்பி சொல்றேன். நான் எந்த பத்திரிகையாளரும் கூப்பிட்டு பேசவில்லை. அதுவே நாகரிக குறைச்சல். நான் பத்திரிகையில பேசாததை வெளியில போறத நாகரிக குறைச்சல். 1. 2வது, அவர்களை சரி பண்ணணும். நான் ஊராட்சி மன்ற தலைவரை சரி பண்ணணும். அங்கே ஹரிகிருஷ்ணன் இருக்கார் ஊராட்சி மன்ற தலைவர். அங்கே மாவட்ட கவுன்சிலர் இருக்கார், ஒன்றிய கவுன்சிலர் இருக்கார், சேர்மன் இருக்கார், ஒன்றிய செயலாளர்கள் இருக்காங்க. அப்போ இப்படி 1-2 பேர் இப்படி இருக்காங்க. நீங்கள் அது வேற உரையாடல், அது கட் பண்ணி போட்டிருக்காங்க. அப்போ 1-2 பேர் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்கிறோம். அதிகாரிகளை பற்றி பேசவே கூடாது, கண்டிக்க கூடாது. அதிகாரிகளுக்காக வக்காலத்து வாங்கி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தான்னா, ஒரு கட்சியோட தலைவராக இருந்தா அப்படின்னா நினைக்கிறாங்கன்னா அதுதான் வருத்தம். எனக்கு நினைக்கூடாது. சரி, நான் என்ன சொல்றேன், அப்படிலாம் கூப்பிட முடியாது. மக்கள் பிரதிநிதி என்பவர் அரசுக்கும் மக்களுக்கும் பாலம் இல்லை. மக்கள் பிரதிநிதியா இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்
அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் பாலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். எங்களுக்கு தெரிஞ்சு சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ ஊராட்சி மன்ற பிரதிநிதிகளோ மக்கள் பிரதிநிதிகள் தான் ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரத்துக்கும் பாலம் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க? அப்படிலாம் இல்லை. 1-2 பேர் சொல்ற அதிகாரத்துக்காக இப்படி உட்கார்த்து வாங்கலாமா? நடவடிக்கை தானே எடுத்திருக்கணும். அந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துணுமா எடுத்துக்கூடாதா? நடவடிக்கை எடுக்கல. சரி, நடவடிக்கை எடுக்க வேண்டாம், பாவம் விடுங்க, எல்லாம் நம்ம சகோதரர்கள், தமிழினத்தை சார்ந்தவர்கள், நடவடிக்கை வேண்டாம், நான் கேட்கல. இது என்ன? இது ரொம்ப வியக்கானம் பேசுறது. மேண்டேட்ரி கிடையாது அப்படின்னா என்ன? எது மேண்டேட்ரி? நான் உங்களுக்கு வணக்கம் வைக்கணுன்றது மேண்டேட்ரி இருக்கா? நான் ஏன் வணக்கம் வைக்கிறேன்? எல்லோருக்கும் வணக்கம்ன்றோம் வந்த உடனே. அது மேண்டேட்ரியே இல்லையே, நான் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு போகலாமே. நல்லா இருக்கலான்னு கேட்ட மேண்டேட்ரி அது? ஒரு தமிழ் நாகரிகம், தமிழ் கலாச்சாரம், தமிழ் கலை, இலக்கியம், பண்பாடு நமக்கு எல்லாமே இருக்கு. நான் சொல்ல மாட்டேன், தகவல் சொல்ல மாட்டேன் அப்படின்னா இது என்ன நாகரிகம்? எங்களை உடைச்சு முதன்மை விருந்தினராக உட்கார வைங்க அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல. எங்க கேட்காம செய்யாதீங்க. அது எப்படி கேட்காம? சாதாரண சூழல், அசாதாரண சூழல்னு ஒன்று இருக்கு. சாதாரண சூழலில் எல்லாரையும் கூப்பிட்டு செய்கிறாங்க. அசாதாரண சூழல், திடீர்னு 2000 கனஅடி தண்ணி ஏறி போச்சு. யாராவது வந்து ஏங்க சார் ஒரு வார்த்தை சொல்லுன்னு கேட்பாங்களா? உடனே திறந்து விடுங்க, காப்பாத்துங்கன்னு. அது வேற. 2015 நடந்தது. என்ன நடந்துச்சு 2015? அனுமதி கேட்டு காத்துட்டு இருக்காங்க. அனுமதி கிடைக்கல. அம்மையார் முதலமைச்சராக இருக்கும் போது திறந்து விட்டாங்க, சென்னையெல்லாம் நிறைஞ்சு போச்சு. அது மாதிரி மக்கள் பிரதிநிதியை தான் இவங்க விரும்புகிறாங்களா? நாங்கள் ஏன்பா தகவல் கொஞ்சம் சொல்லுங்கப்பா, மக்கள்கிட்ட போய் சொல்கிறோம், கிராமத்துக்கிட்ட சொல்ல விரும்ப மாட்டாங்களா? ஏதோ தஜியாரம் இருந்தால் தான் விரும்புவாங்க. தொடர்ந்து அதிகாரிகள் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இதை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்லுங்க. யாரு யார் யாரெல்லாம் அதிகாரியா இருக்கான்னு உளவுத்துறைக்கு தெரியாதா? அந்த துறையில எத்தனை அதிகாரிகள் இருக்காங்க, யார் யார் அதிகாரி தெரியாதா? முதலமைச்சர் மக்கள் பிரதிநிதியா உங்களுடைய உரிமையும் எதிர்பார்ப்பையும் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சரியா புரிஞ்சுக்கிட்டாங்களா? ஏன் அப்படின்னா வடகிழக்கு பருவமழை இன்னும் ஒரு 1.5 மாசம் இருக்கு. செம்பரம்பாக்கம் அடிக்கடி திறந்துதான் என்ன பண்ணாங்க. ஏன்னா இதுக்கு சரியான ஒரு அணுகுமுறையும் போகணும். இப்ப அதை புரிஞ்சுக்கிட்டாங்களா சரியான வகையில் அவங்க? இல்ல ஏதாவது நடவடிக்கை புரிஞ்சுக்கலாம் கூட பரவாயில்லைங்க, புரிஞ்சுக்கலாம் கூட பரவாயில்ல. வாய்ப்பு இருக்கும்போது முதலமைச்சர்கிட்ட சொல்றேன்னு வச்சுங்க, எதிர்வினை ஆட்டுறாங்கல்ல, அதுதான் எனக்கு வருத்தம் அளிக்குது. அப்படிலாம் மேண்டேட்டரி கிடையாது. ஏன் சொல்லணும்? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா தகவல் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் நாங்கள் எதுக்கு மக்கள் பிரதிநிதியாக இருக்கோம்? நாளைக்கு வேணா ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறோம் சட்டமன்ற உறுப்பினரை. அமைச்சர் வருத்தம் அளிக்கும் சொன்னவர் இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்காதுங்கிறத எந்த மாதிரி உத்தரவும் கொடுக்கலையே. அதுதான் என்னுடைய வருத்தமே. வேற யாருன்னா சொல்லியிருந்தா கூட ஜூனியர் மினிஸ்டர் சொல்லிட்டாங்கன்னு போகலாம். ஒரு மூத்த அமைச்சர், நான் மதிக்கக்கூடிய அமைச்சர் அவர். நாங்கள்லாம் அவரை பார்த்து நிறைய ரசிச்சிருக்கோம். அவருடைய பேச்சை ரசிப்போம், அவருடைய நகைச்சுவையை ரசிப்போம். இதையே நகைச்சுவையாக எடுத்துட்டாரு